எஃப்ஜே நீயாடா இது அப்படிங்கிற அளவுக்கு எஃப்ஜே இன்னைக்கான எபிசோட்ல தாறு மாறான சம்பவங்களை பண்ணியிருக்காரு. ஆமாங்க, இந்த சீசனை பொறுத்தவரை என்னதான் தொடங்கி 75 நாள் ஆயிருந்தாலும் இவ்வளவு நாள் எஃப்ஜே பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா வீடியோலையும் பேசியிருப்பேன். ஆனா இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை எஃப்ஜே தாறு மாறான சம்பவங்களை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ஆம்பளை பொறுக்கி அரோராவா இருக்கட்டும், அதே மாதிரியே வக்ரம் பிடிச்ச விக்ரமா இருக்கட்டும், ரெண்டு பேரையும் எஃப்ஜே பொழந்து கட்டுறாரு. வேற லெவல்ரா மாப்பிள அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த விக்ரம்லாம் என்னங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அம்மா மேல சத்தியமா அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான். லேய் என்னடா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, வேணும்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், மக்கள் என்ன கழிவு ஊத்த போறாங்க, நான் பண்ணதெல்லாம் கேவலமான வேலை தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பல்ட்டி அடிக்கிறான். அதாவது காரியம் நடக்கணும் அப்படின்னா கால கழிவு கூட குடிப்பானேன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த வக்ரம் பிடிச்ச விக்ரம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த விக்ரமுக்கு சொம்பு தூக்கிட்டு அரோரா கனி இவங்க ரெண்டு பேரும் வர்றதெல்லாம் பார்க்கும்போது ஏமா உங்களுக்கு எல்லாம் வேற வேலை வெட்டியே இல்லையாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரியே திவ்யாவை பத்தி பேசியே ஆகணுங்க. இந்த அம்மா தான் இந்த சீசனோட இரிட்டேட்டிங் கியூன்னு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களை இரிட்டேட் பண்றதுல PhD முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த பிஆர் அக்காவுக்கு வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதி முட்டு கொடுக்கிறாரு, விஜய் டிவி முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். திவ்யா பண்ண கேவலமான விஷயங்கள் எதையுமே இன்னைக்கான 1 hour எபிசோட்ல காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே எப்பவும் போலவே கமர்தீன் கிட்ட பாரு ஏமாந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்துலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை நேற்று ராத்திரி நடந்த பிரச்சனைகளை தான் முதல்ல காட்டுறாங்க. இந்த இடத்துல கனியை பொறுத்தவரை என்னை பத்தி சாண்ட்ரா வந்து தப்பா பேசிட்டாங்க, சாண்ட்ரா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தலையா இருக்கிற வினோத் கிட்ட சொல்றாங்க. வினோத்தை பொறுத்தவரை சாண்ட்ரா கிட்ட போய் பேசுறதுக்கே பயப்படுறாரு. அந்த இடத்துல பக்கத்துல இருக்கிற திவ்யா வந்து கனி சாரி கேட்க கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க, பேசணும்னு கூப்பிட்டாங்கன்னு கூப்பிடுவாங்க, அங்க வந்ததுக்கு அப்புறமா சாரி கேட்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. வினோத்தும் சாண்ட்ரா போய் கூட போறாரு. அந்த இடத்துல வினோத் வந்து சாண்ட்ரா கிட்ட எல்லாருமே லிவிங் ஏரியாவுக்கு வர்றாங்க, நீங்களும் வாங்க சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. என்ன பிரச்சனை, எதுக்காக லிவிங் ஏரியாவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா திரும்ப கேக்குறாங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாரு. சாண்ட்ரா திரும்பவும் கேட்ட உடனே வினோத்தை பொறுத்தவரை ஆமாங்க, இவ்வளவு நேரம் கணிக்கு உங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல, அதை பத்தி பேசுறதுக்கு தான் லிவிங் ஏரியால எல்லாருமே ஒண்ணு சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல சாண்ட்ரா ஒண்ணுதான் சொல்றாங்க, அப்போ இன்னைக்கு உங்களோட டார்கெட் நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லிவிங் ஏரியாவுக்கு வந்து உட்கார்றாங்க. அந்த இடத்துல கனியை பொறுத்தவரை நீங்க எப்படி என் மேல இவ்வளவு பெரிய பழிய போடலாம், என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கனியக்கா பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாங்க. கனியக்கா வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சாரி கேமை தவிர வேற ஒரு கேமும் தெரியாதாக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா தானங்க, கனியை பொறுத்தவரை வந்த முதல் நாள்ல இருந்து அன்பு கேங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங்கை சேர்த்துக்கிட்டு தனக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள டார்கெட் பண்றது, இரிட்டேட் பண்றது, அதுக்கப்புறமா அவங்கள பத்தி புரணி பேசுறது, மத்தவங்க கிட்ட அவங்கள பத்தி விஷத்தை தூவுறது, இப்படிப்பட்ட கேவலமான விளையாட்டை தான் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சாண்ட்ரா என் பேரை கெடுக்கிற மாதிரி இப்படி சொல்லிட்டா மன்னிப்பு கேட்டே ஆகணும், இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. சரிங்க, டான்ஸ் மாரத்தான் 2.0ல பாட்டை கண்டுபிடிக்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே தான். அந்த இடத்துல அம்மா அப்படிங்கிற மாதிரி பாரு எதுக்காக பேசுறாங்க? அதே மாதிரி கனியை போல பாப்பா பாடும் பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டெல்லாம் பாடுறாங்க. உண்மையாவே அவங்க வந்து எதர்ச்சியா பாடி இருந்தாலுமே சாண்ட்ராவை பொறுத்தவரை ஒருவேளை நம்மளை ட்ரிகர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் அம்மா பாசத்தையும் பிள்ளை பாசத்தையும் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சதுலயும் தப்பு கிடையாது. இந்த இடத்துலயும் சாண்ட்ரா அதே பாயிண்ட் தான் எடுத்து வைக்கிறாங்க. கண்டிப்பா என்ன ட்ரிகர் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க அந்த பாட்டெல்லாம் பாடுனீங்க, எமோஷனலா என்ன ஹர்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவங்களோட கருத்துக்களை தான் எடுத்து வைக்கிறாங்க. இருந்தாலும் கனியை பொறுத்தவரை நானும் ஒரு அம்மா தானே, நான் எப்படி இன்னொரு அம்மாவை காயப்படுத்துவேன், அது மட்டும் இல்லாம அவங்களோட குழந்தைகளை வச்சு கேம் ஆடுற அளவுக்கு நான் என்ன கேவலமானவளா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. கனியக்கா, நீங்க இதை விட கேவலமான பல வேலைகளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கீங்க. என்னமோ நீங்க உங்களை நல்லவங்க நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா தானங்க, சோத்துல உப்பள்ளி போட்டு ஒரு கேம் ஆடினவங்க தான் நீங்கெல்லாம் பேசலாமா? சோத்துல மட்டுமா? பாருவுக்கு எதிராக நீங்க முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுக்கிற ஆயுதம் என்னது? அதே சாரி கேம் தான். அதே சாரி கேமை இப்ப சாண்ட்ராவுக்கு எதிராக கனி ஆயுதமா பயன்படுத்துறாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லப்பா, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதாவது கனி பாட்டு பாடினது என்ன ட்ரிகர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவும் எமோஷனலா ஹேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் கனி பாடின மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால நான் சாரி கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து வீம்புக்கு உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற வினோத்தை பொறுத்தவரை ஒரு அம்மா இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கனிக்கு சப்போர்ட் பண்றாரு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அமித்துமே கனிலாம் அப்படிலாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி கனிக்கு முட்டு கொடுக்குறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமா
பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து சாண்ட்ரா நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும், கனி அப்படிப்பட்டவங்க எல்லாம் கிடையாது, கனி உலகமகா உத்தமி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கனிக்கு சொம்பு தூக்குறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க போறதே கிடையாது, என்ன பொறுத்தவரை கனி வந்து என்ன ட்ரிகர் பண்றதுக்காகவும் என்ன டார்கெட் பண்ணி தான் இப்படிப்பட்ட பாட்டு பாடினாங்க, அதுல எனக்கு எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவங்களோட ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறாங்க. கனியை பொறுத்தவரை அந்த இடத்துல இன்னொரு விளக்கமும் கொடுக்குறாங்க. ஆமாங்க, சாண்ட்ராவை பொறுத்தவரை என்னை பத்தி இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறதுக்காக நான் விளக்கம் வேற கொடுத்தேன், என் பிள்ளைங்க மேல சத்தியமா நான் வேணும்னே அப்படிலாம் பாட்டு பாடல அப்படிங்கலாம் சொன்னேன். அப்படி இருந்தாலும் சாண்ட்ரா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க, அவங்க பண்ண தப்ப உணர்ந்தும் ஒரு மன்னிப்பு கூட கேட்க மாட்டேங்காங்க. அப்படின்னா அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள், என்ன கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கனி அவங்களோட ஆதங்கத்தை கூட்டுறாங்க. கனி இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கும் வருத்தமா தான் இருக்குது, இந்த விஷயத்தை பொறுத்தவரை உண்மையாவே உங்க சைடுல நியாயம் இருக்கலாம், அதே நேரத்தில் சாண்ட்ராவுக்கு அப்படி தோணுது அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்குது. கனியை பொறுத்தவரை முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விஷக்கனியா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வளம் வந்திருக்காங்க, கண்டிப்பா இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு உங்க மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம், அதுலயும் எந்த தவறுமே இல்லையே அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இந்த சண்டை கடையில கோமாளி திவ்யா பொறுத்தவரை ஒரு கேவலமான வேலையை பார்த்து விடுறாங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. எப்பவும் போலவே என்னமோ ஷாக் அடிச்ச மாதிரி கத்துறாங்க. அந்த இடத்துல எஃப்ஜே வந்து என்ன லூசு மாதிரி இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. அவர் மட்டும் இல்ல, அந்த இடத்துல இருந்து வினோதா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், எல்லாருமே இவ்வளவு சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது, இதுக்கிடையில இப்படி ஏமா கத்துறா அப்படிங்கிற மாதிரி திவ்யாவை சொல்றாங்க. அந்த இடத்துல திவ்யாவா இருக்கட்டும், ஆதரையா இருக்கட்டும், ரெண்டு பேருமே கமருதீனா டார்கெட் பண்றாங்க. நீ எப்படி என்ன லூசுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி திவ்யா கேட்டுட்டு வர்றாங்க. ஆதரையை பொறுத்தவரை என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை பார்த்து லூசா நீ அப்படிங்கிற மாதிரி எப்படி பேசலாம், இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து கமருதீனை டார்கெட் பண்றாங்க. அந்த இடத்துல பாரு வந்து கமருதீன் வார்த்தை எதுவும் விட்டுறாத, உன்னதான் டார்கெட் பண்றாங்க, கொஞ்சம் கவனமா பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டல அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல நடந்த சண்டையை மட்டும் தான் காட்டுறாங்களே தவிர அதுக்கப்புறம் நடந்த எந்த விஷயத்தையுமே காட்டல. இந்த சண்டையை பொறுத்தவரை வாண்டடாவே திவ்யா ஆதிரை இந்த ரெண்டு பேருமே கமருதீனை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரிஞ்சு அந்த இடத்துல கமருதீனை பாரு காப்பாத்திடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது கமருதீன் வார்த்தை எதுவும் விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி கமருதீனை பாரு ரொம்பவே கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா லூஸ் மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதே எஃப்ஜே தான். எஃப்ஜே விட்டுட்டு கமருதீன் எதுக்காக டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கறதே தெரியல. இருந்தாலும் இந்த சண்டை வந்து நீண்டுகிட்டே போகுது. அந்த இடத்துல கமருதீன் வந்து நானும் தான் சொன்னேன், அதே மாதிரி எஃப்ஜேயும் சொன்னாம்ல, என்ன மட்டும் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறீங்க, என்ன சார்ஜ் பண்ணிட்டு வரீங்க, எஃப்ஜே பேசுனதை கண்டுக்கவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறாரு. அந்த இடத்துல ஆதரவு வந்து எஃப்ஜே பண்ணதும் தப்பு தான், நான் அவங்ககிட்ட கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெட்ரூம் ஏரியாவுக்குள்ள இதை பத்தி பெரிய டிஸ்கஷனே ஓடி இருக்குது. அதாவது திவ்யா, சபரி, அரோரா, சுபிக்ஷா இவங்க எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல திவ்யா வந்து இது என்னோட நேச்சர், சின்ன சத்தம் கேட்டா கூட கிறுக்கி மாதிரி நான் தான் கத்துவேன், அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, கமருதீன் இப்படி பேசிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்து பல உருட்டுகளை உருட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அமிதா இருக்கட்டும், பார்வா இருக்கட்டும், ஏமா பசிக்குதுமா சோத்த போடுங்க அப்படிங்கிற கேட்கறதுக்கு வர்றாங்க. திவ்யா வந்து வேணும்னா போட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாங்க. இதை கேட்ட பாரு சும்மா இருப்பாங்களா, சரி நானே போட்டு சாப்பிடுறேன் அப்படிங்கிற போறாங்க. அந்த இடத்துல திவ்யா வந்து நான் என்ன பார்வை போட்டு சாப்பிடுனியா சொன்னேன், போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கிச்சன் டீமா தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பிளேட்டை மாத்துறாங்க. பக்கத்துல இருக்கிற அரோராவுமே ஆமா திவ்யா அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆதிரை, சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேருமே எல்லாருக்குமே சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வர திவ்யாவை சுபிக்ஷா போட்டு பொழந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் திவ்யா நீங்க அந்த இடத்துல அப்படி பேசிருக்க கூடாது, நீங்க பார்வை பேசாம இருந்திருந்தா கூட நாங்க உங்க டீம் தான், கிச்சன் டீம் தான், கிச்சன் டீம் கிட்ட இவ்வளவு அதிகாரத்தோட பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா, நீங்க பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா வந்து திவ்யாவை போட்டு பொழந்தாங்க. அதாவது திவ்யாவை போட்டு பொழக்கிறதுக்கு எஃப்ஜேயோ பார்வோ கமருதீனோ தேவையே கிடையாது, சுபிக்ஷாவே போதும் அப்படிங்கிற அளவுக்கு சுபிக்ஷா பிஆர் அக்காவை போட்டு பொழந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இது எதையுமே இன்னைக்கான எபிசோட காட்டவே இல்லை. இந்த மாமா டிவியை பொறுத்தவரை திவ்யாவை எப்படியாவது டாப் 2க்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதுக்காக செமையா முட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு திவ்யா கிட்ட ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கணுமே, டாஸ்க் விளையாடுறது கிடையாது, அவங்களோட கருத்தை தெளிவா எடுத்து வைக்கிறதுக்கான திறமை கிடையாது, மக்களை ஏதாவது என்டர்டெயின் பண்றாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் கிடையாது, டைரக்டா யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏதாவது ரெண்டு பேர் சண்டை போடுவானுங்க, அதுக்கடையில இந்த அம்மாவை பொறுத்தவரை கருத்தை பதிவு பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மத்தவனை ட்ரிகர் பண்றது, அவன் வாயை பிடுங்கி அவன் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருவான், அந்த வார்த்தையை படிச்சுக்கிட்டு வீக்கெண்ட்ல எனக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி போர்க்கொடி தூக்க வேண்டியது. இதை தவிர திவ்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஆணியும் புடுங்கல அப்படிங்கறத என்னோட கருத்து. இருந்தாலும் இந்த திவ்யாவுக்கு மாமா டிவியை பொறுத்தவரை செமையா முட்டு கொடுக்குறானுங்க. இந்த திவ்யா பண்ண கேவலமான வேலைகள் எதையுமே 1 hour எபிசோட்ல காட்டுறதே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான எபிசோட காட்டுறாங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை காலையிலேயே சாண்ட்ரா, பாரு இந்த ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து பேசுறதான் காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை கமருதீன் கிட்ட என்னதா இருந்தாலும் நான் ஓப்பனா பேசிடுறேன், அவன் என்ன கேமுக்காக பயன்படுத்துறானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருக்குது, அதையும் அவங்ககிட்ட டைரக்டா கேட்கிறேன், அதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வருது, என்ன பொறுத்தவரை என் மனசுக்குள்ள எதையுமே வச்சுக்கிட்டு நடிக்க தெரியாது, எதுவா இருந்தாலும்
இருந்தாலும் டைரக்டா கேள்வி கேட்டுருவேன், இதனாலதான் எனக்கு நிறையவே பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி பாரு இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காங்க. பாரு, உன்னை பொறுத்தவரை கமருதீன் கூட எப்ப சேர்ந்தியோ அப்பவுமே உன்னோட கேம் க்ளோஸ் ஆயிருச்சு. நீ எல்லாம் டாப் 2க்குள்ள வருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா உன்னை பொறுத்தவரை இவ்வளவு நாள் கேம் ஆடிட்டு கேமே ஆடாத அரோராவுக்கு முன்னாடி வெளியே போயிருவியோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்வோட ரசிகர்கள் வந்து இப்ப பதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, கமருதீனை பொறுத்தவரை பார்வை செமையா கேமுக்காக பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கறதுல எனக்கு எந்தவித மாற்றுக்கிறதுமே கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் இன்னைக்கான எபிசோட்லயே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த வார வீக்லி டாஸ்க்ல வின் பண்ண டீம்ல இருந்து ஒரு நபரோட குடும்பத்தினர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 24 மணி நேரம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபரை பிக் பாஸ் கொடுத்திருந்தாரு. அந்த ஆஃபர்ல என்னோட அம்மாவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாரு வந்து கமருதீன் பேசி இருக்காங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து அதெல்லாம் தேவையே இல்லையே, எதுவா இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மழுப்புறதுக்கு பாக்குறாரு. இருந்தாலும் பார்வை பரவல எங்க அம்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும், அதனால எங்க அம்மா உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக நான் பேசுவேன், நீயும் தானே அதே டீம்ல இருக்க, எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கமருதீன் கேக்குறாங்க. கமருதீனை பொறுத்தவரை அந்த இடத்துல சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டி மாதிரி தலையாட்டுறாரு. இருந்தாலும் இன்னொன்னு சொல்றாரு, அப்படி ஒன்னு நடந்துச்சு அப்படின்னா அது உனக்கு தான் பிரச்சனையா வரும், அதனால அதெல்லாம் தேவையே கிடையாது, இது ஒரு கேம் ஷோ தானே, கேமா எடுத்துட்டு போவோம், நமக்குள்ள இருக்கிற சொந்த விஷயங்களை வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த இடத்துல பார்வை பரவாயில்ல, எப்பா நீ எனக்காக எதுவுமே பண்ண வேண்டாம், அந்த நேரம் எனக்காக நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கமருதீன் கேக்குறாங்க. கமருதீன் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு பார்வை. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பரவாயில்ல, சரிப்பா ஜெயிச்ச டீம்ல இருக்கிற 4 பேர்ல இருந்து எந்த ஒரு நபரோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு 24 மணி நேரம் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கறத நீங்க எல்லாருமே சேர்ந்து பேசி முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா கனி, பாரு, ஆதிரை, கமருதீன் இந்த 4 பேருமே சேர்ந்து பேசியிருக்காங்க. அந்த இடத்துல கனி வந்து என்னோட குடும்பம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து 24 மணி நேரம் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆசை, அது என்ன பொறுத்தவரை வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும், அதனால எனக்கு இந்த வாய்ப்பை தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதே நேரத்தில் பாரு வந்து எனக்கும் கமருதீனுக்கு இடையில ஒரு காதல் கண்டெல்லாம் போயிட்டு இருக்குது, அது வெளியே எப்படி போகுது அப்படிங்கறதெல்லாம் தெரியாது, எங்க அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாரு பேசுறாங்க. ஆதரையும் அதே மாதிரி ஒரு கருத்தை தான் சொல்றாங்க, அதாவது என்னோட பேர் கெட்டு போய் தான் வெளியே போனேன், திரும்பவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, என்னால என்னோட குடும்பம் வந்து ரொம்பவே அசிங்கப்பட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாம என்னோட குடும்பத்துக்காக நான் எதுவுமே பண்ணது கிடையாது, அப்படி இருக்கும்போது என்னோட குடும்பத்தை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறது தான் என்னோட ஆசை, அவங்கள பெருமைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இதை கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறாங்க. கடைசியா கமருதீனை பொறுத்தவரை எனக்காக இருக்கிறது என்னோட அக்காவும் என்னோட ஃப்ரெண்டும் தான், அவங்க 2 பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரணும், எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா எங்க அக்கா தான் எனக்கு அம்மா மாதிரி, அதனால இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க வந்தாங்க அப்படின்னா எங்க அம்மாவே வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. கொஞ்சம் முன்னாடி தான்டா பாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன், பாருவோட அம்மா வந்தா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுனேன், இப்ப அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சுடலடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, என்ன பண்ணங்க காதல் கண்ணை மறைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், பாருக்கு உண்மையாவே ஒட்டுமொத்த கண்ணுமே குருடா போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கமருதீனை பொறுத்தவரை எனக்கு என் குடும்பம் உள்ள வந்தாலும் பரவாயில்ல வராட்டியும் பரவாயில்ல, நீங்க 3 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட போயிடுறாரு. இவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட்லாம் போகுது, எந்த முடிவும் வர்ற மாதிரி தெரியல. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தோட கையிலேயே இதை விட்டுறாங்க, அதாவது விளக்குமாறு குச்சியை வச்சு எந்த குடும்பம் உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. பாக்குறதுக்கு காமெடியா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிரைக்கு தான் கிடைக்குது. அந்த இடத்துல ஆதிரை வந்து எனக்கு லக்கே இருந்தது கிடையாது, அதனால இதெல்லாம் எனக்கு கிடைக்காது, இந்த வாய்ப்பு என் கையில இருந்து போயிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஆதிரை ரொம்பவே சந்தோஷத்துல துள்றாங்க. இன்னொரு சைடு பார்வோட மூஞ்சே வாடி போச்சு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே யானைக்கும் அடி சறுக்கும் அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பாரு இப்படி சறுக்கி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாங்க, கமருதீன் கூட எப்போ காதல் வலையில விழுந்தாங்களோ அப்பமே பாரு சீரோ ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா கனி, விக்ரம், சுபிக்ஷா இந்த 3 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கனியை பொறுத்தவரை என்னப்பா பாருவா இருக்கட்டும் ஆதிரியா இருக்கட்டும் தப்பு மேல தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க தப்பு திருத்திக்கிறதுக்காக இந்த வாய்ப்பை நான் கொடுக்கணும்னு கேக்குறாங்களே, இதெல்லாம் எனக்கு சம்மதமே கிடையாது, என்ன பொறுத்தவரை நியாயமா நேர்மையா விளையாண்டுருக்கேன், தப்பு பண்ணவங்களுக்கு வாய்ப்பு போகணும்னு கேக்குறாங்க, நேர்மையா விளையாண்டா வாய்ப்பு கிடைக்க கூடாதா, இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி கனியக்கா பேசுறாங்க. கனியக்கா நீ அக்கா ஒழுங்கா விளையாண்ட, நீ கேமே ஆடலையக்கா, உன்னை பொறுத்தவரை எடுப்புகளா துடுப்புகளா சபரி எஃப்ஜே இந்த 2 பேரையும் பயன்படுத்திட்டு ஒரு கேவலமான கேமை தான் முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா உன்னோட அல்லக்கை விக்ரம் அப்படிங்கிற வக்கரம் பிடிச்சவன் தான், நீ எல்லாம் கேமே ஆடல, மத்தவங்களை தூண்டி விட்டு மட்டும்தான் ஒரு கேவலமான கேம் ஆடி இருக்க, நீ உத்தமி அப்படிங்கிற மாதிரி நீயே உன் வாயில சொல்ற பாத்தியா வேற லெவலுக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா தானுங்க, கனி என்னங்க கேம் ஆடினாங்க, கனியை போல
மைண்ட் கேம் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விளையாண்டு இருக்காங்க. உண்மையாவே அதுக்கும் ஒரு டேலண்ட் வேணும், அதுல மாற்றுக்கிறதே இல்ல. அந்த வகையில இந்த சீசனோட மிகப்பெரிய சகுனி தான் கனி அப்படிங்கறதுல எனக்கு எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல விக்ரம் வந்து ஒரு வார்த்தை வேற சொல்றாரு. அதாவது பார்வோட அம்மாவை நான் பார்த்தே ஆகணும், இப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்காங்கல்ல அவங்கள நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்றாரு. இல்லே அப்போ உங்க அம்மாப்பா? ஆமாடா, பார்வை பொறுத்தவரை நான் கெட்டவதான், நான் கேடு கெட்டவதான் அப்படிங்கறத ஓப்பனா சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கா. ஆனா ஒன்ன பொறுத்தவரை நல்லவன் உத்தமன் அப்படிங்கிற போர்வையில உட்கார்ந்துகிட்டு நீ பண்ற கேவலமான வேலைகள்லாம் இருக்குது வேற லெவல்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்ல அவங்கள பொறுத்தவரை காதல் கண்டென்ட் பண்றாங்க, அதாவது கமர்தீனா காதல் பண்றாங்க. நீ என்ன வேலை பாக்குற? மாமா வேலை பாக்குற. வியானா எஃப்ஜே இந்த ரெண்டு பேருக்கும் மாமா வேலை பார்த்த. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தவங்களை மார்க் பண்றது, இரிட்டேட் பண்றது, ட்ரிகர் பண்ணது, இதை தான்டா பண்ணிட்டு இருந்த. சரி இதெல்லாம் நான் பண்றேன் அப்படிங்கறத சொல்றதுக்கான தைரியமாவது உன்கிட்ட இருக்குதா? அதுவும் கிடையாது. காமெடிக்காக பண்ணேன், அதெல்லாம் ஒரு காமெடி தான். உங்களுக்கு வலிச்சிருந்துச்சு அப்படின்னா சாரி, அம்மா மேல சத்தியமா நான் அப்படி பண்ணல. இதை தவிர நீ என்னடா கேம் ஆன, நீ எல்லாம் பார்வை பத்தி பேசுற பத்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பொறுத்தவரை போட்டியாளர்கள் எல்லாரையுமே லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவரை பொறுத்தவரை சரிப்பா இந்த வாரம் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில 2 பெஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்வு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எப்பவும் போலவே ஓட்டிங் அடிப்படையில தான் தேர்வு பண்றாங்க. அந்த வகையில கனி கமருதீன் இந்த 2 பேருக்குமே தலா 8 ஓட்டுகள் கிடைக்குது. அந்த வகையில இவங்க 2 பேருமே பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 2 ஒஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்க சொல்றாரு. இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வை பொறுத்தவரை வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, எம்மாடி ஆத்தாடி டீமை பொறுத்தவரை வினோத்தை டார்கெட் பண்றாங்க. அதாவது இந்த வார கேப்டனா இருக்கிற வினோத் வந்து நம்ம கூட கேப்டன்ஷிப் போட்டியில போட்டி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு வினோத்தோட பேரை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நினைச்ச மாதிரியே சாண்ட்ராவை தான் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. அதாவது சாண்ட்ரா கூட பேசவே முடியல, அவங்க வாண்டடா பல பிரச்சனைகளை கிரியேட் பண்றாங்க, கனிகிட்ட அவங்க பேசுனது தப்பு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட எல்லாருமே சாண்ட்ராவோட பேரை ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு சொல்றாங்க. அதே மாதிரி எஃப்ஜேயும் பல பேர் டார்கெட் பண்றாங்க. அதாவது எஃப்ஜே வந்து நடந்துகிட்ட விதம் தப்பா இருக்குது, ரொம்பவே ரூடா நடந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஈகோனால கேம் ஆட மாட்டேன், டீம்ல விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னதை ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பேரை தான் அதிகப்படியான நபர்கள் டார்கெட் பண்றாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா வினோத்துக்கு 7 ஓட்டுகள் கிடைக்குது. அதே நேரத்தில் எஃப்ஜே சாண்ட்ரா இந்த 2 பேருக்குமே தலா 6 ஓட்டுகள் கிடைக்குது. சரிப்பா இந்த 2 பேர்ல இருந்து யாரை தேர்வு பண்ணலாம், அதாவது சாண்ட்ராவா எஃப்ஜேயா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஓட்டு நடக்குது. இந்த ஓட்டிங்ல சாண்ட்ராவுக்கு தான் அதிகப்படியான ஓட்டுகள் வருது. அதாவது சாண்ட்ரா கிட்ட பேசவே முடியல, எஃப்ஜே கூட கோவப்படுற நேரம் கோவப்படுறான், அதுக்கப்புறமா அவங்ககிட்ட பேச முடியுது, ஆனா சாண்ட்ரா கிட்ட பேசவே முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து சாண்ட்ரா வினோத் இந்த 2 பேரும் தான் ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தேர்வு பண்றாங்க. இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வுல கூட பாரு திவ்யா இவங்களோட சண்டே பார்க்க முடிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, திவ்யாவை பொறுத்தவரை வேணும்னே இரிட்டேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாரு அவங்களோட கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. அதே நேரத்தில் திவ்யாவை பொறுத்தவரை என்ன குறை சொல்லிட்டல்ல நானும் குறை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வாண்டடா என்னெல்லாமோ வளரிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாவே சாண்ட்ராக்கெல்லாம் பேசவே தெரியலங்க, சும்மா கண்டதையும் வளர்றாங்க. அதையும் பிஆர் குரூப்பை பொறுத்தவரை மாசு கெத்து அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருக்காங்க. மற்றபடி திவ்யா என்ன பொறுத்தவரை எப்பவுமே கோமாளியா தான் தெரியுறாங்க. அதே மாதிரி ஆம்பளப்புரிக்கு அரோராவை பொறுத்தவரை எஃப்ஜே டார்கெட் பண்றாங்க. அதாவது எஃப்ஜேயோட பேரை தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு சொல்றாங்க. காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து வீட்டு தலையாகி இருந்த வினோத் கிட்ட ரொம்பவே ரூடா நடந்துகிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நானே தலையானா கூட எஃப்ஜே கிட்ட பேசவே முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள வந்துருச்சு. அதனால எஃப்ஜே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொன்னாங்க பாருங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. இதுக்காகவே எஃப்ஜே வந்து அரோராவை போட்டு பொலன்னு பொளக்குறாரு. உண்மையாவே மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஆமாங்க, இந்த பலூனக்காவை வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேம் எதுவுமே ஆடல. ஆண்களை பகடக்காயை பயன்படுத்தி ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காங்க. இவளுக்கு எதிராக வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வாயை கூட திறக்க மாட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது எஃப்ஜே இன்னைக்கு அரோராவை போட்டு பொளக்கும் போது நமக்கெல்லாம் கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன அரோரா நான் டீமுக்காக விளையாடல அப்படிங்கிற சொல்றல, நான் கோவப்பட்டதெல்லாம் உண்மைதான் இல்லன்னா சொல்ல, ஆனா ஒன்ன மாதிரி டீமுக்குள்ளேயே இருந்துகிட்டு விளையாடாம நான் இல்லவே இல்ல. நீ என்ன கேம் ஆன, இந்த வார வீக்லி டாஸ்க பொறுத்தவரை விதிமீறல் பண்ண, உன்னால கவுண்ட ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படிங்கறதுக்காக எழுதுன, அதுவே தப்பு. நான் மத்தவங்க எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் பண்ண, நீ அந்த நேரம் என்ன பண்ணிருந்த, சோஃபால படுத்து தூங்கிட்டு இருந்த. நீ தாமா ஒண்ணுமே விளையாடாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்க, நான் எல்லாம் கேம் ஆடிக்கிட்டு தான் இருக்கேன். என்னையும் கம்பேர் பண்ணா உன்னை விட நான் பெஸ்டா தான் கேம் ஆடுறேன், நீ என்னெல்லாம் குறை சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அரோராவை போட்டு பொலன்னு பொலந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த பலூனக்காவை பொறுத்தவரை அவங்களுக்கு சொல்றதுக்கு சரியான காரணங்கள் இல்ல அப்படின்னா எப்பவுமே அல்ற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பாத்தியா உன்னை குறை சொன்னா உன்னால ஏத்துக்க முடியல, அதனாலதான் என் மேல பழிய போடுற அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்திக்காரரை தூக்கிட்டு வர்றாங்க. இருந்தாலும் எஃப்ஜே இந்த இடத்துல நடந்துகிட்ட விதம் வேற லெவல், மாஸ் தலைவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இவ்வளவு நாள் எஃப்ஜே பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசியிருக்கேன். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல எஃப்ஜே அரோராவுக்கு தரமான செருப்பு கொடுத்தது வேற லெவல்ல வரவேற்கத்தக்கது அப்படின்னே சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாடகக்காரியா
பொறுத்தவரை அழுது நாடகம் போட தொடங்கிட்டாங்க. ஆமாங்க, அரோராவை பொறுத்தவரை சினிங்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா கனி, விக்ரம் இந்த 2 பேருமே அரோரா எஃப்ஜே அப்படித்தானே, உனக்கு தெரியாதா, அவனை பொறுத்தவரை அவனை யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்படிதான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அரோராவுக்கு எல்லாமே சேர்ந்து சொம்பு தூக்கி இருந்தான். இது எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டல அப்படின்னே சொல்லலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தாங்க, இந்த ஆபாச நாய்க்கு எவங்க ஓட்டு போடுறது? கேமும் ஆடல, ஆண்களை பயன்படுத்தி ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்கா, வேற ஏதாவது டேலண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டேஷும் கிடையாது, படுத்து தூங்குறது மட்டும்தான் முழு நேர வேலை. அப்படி இருக்கும்போது இந்த அரோராக்கெல்லாம் எவன்டா ஓட்டு போடுறீங்க, முடியலடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாரு, திவ்யா இந்த 2 பேர் பேசுறதை காட்டுறாங்க. அந்த இடத்துல பாரு வந்து திவ்யா நீ இந்த தப்பு பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு வர்றாங்க. பாருவை பேச கூட விட மாட்டேங்காங்க திவ்யா. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாரு நீ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசணும் அப்படின்னா எனக்கு மறந்து போயிடும், அதனாலதான் நான் குறுக்க பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ப கட்டு கட்டுறாங்க. அந்த இடத்துல பாரு வந்து ஏமா நீ என்னைய பேசவே விட மாட்டேங்க, உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட், என்னால உங்ககிட்ட பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பாரு கிளம்பி போயிடுறாங்க. உண்மையாவேங்க திவ்யாவுக்கு கொஞ்சம் கூட புரிதலே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரியே இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது திவ்யா வந்து ஸ்டோர் ரூம்ல பெல் அடிச்சா கூட பயந்த மாதிரி கத்துறாங்கல்ல, உண்மையான திவ்யா அப்படிப்பட்டவங்க இல்ல அப்படிங்கறத நேத்து ராத்திரியே கமருதீன் ஓபனா சொல்லியிருந்தாரு. அதாவது திவ்யாவும் நானும் 1.5 வருஷம் ஒரே ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்திருக்கோம். அங்கேயும் பல பொருட்கள் விழதான் செய்யும், எல்லாரும் கடந்து கத்த தான் செய்வாங்க. எந்த இடத்துலயுமே திவ்யா இப்படி பயந்து கத்துனதே கிடையாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தன்னை தனித்துவமா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ டிராமா போட்டுட்டு இருக்கா. இவ பயந்த சுபாவம் கிடையாது, இவ ஒரு பஜாரி அப்படிங்கறத கமருதீன் வந்து நேத்து ராத்திரியே கனி, விக்ரம் இவங்க கிட்ட பேசி இருந்தாரு. இதையும் மாமா டிவியை பொறுத்தவரை வெட்டி தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்துக்கான தலை டாஸ்க் நடக்குது. டாஸ்க் வந்து ஆக்டிவிட்டி ஏரியால தான் நடக்குது. இந்த டாஸ்க்ல போட்டியாளர்கள் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கனி, ஆதிரை, பாரு, கமருதீன் இந்த 4 பேர் தான். இந்த 4 பேருமே தங்களுக்கான உதவியாளர்களை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற பிக் பாஸ் சொல்றாரு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கனிக்கு உதவியாளரா விக்ரம் வராரு, ஆதிரைக்கு உதவியாளரா எஃப்ஜே வராங்க. அதே மாதிரி பாரு வந்து அமித்த தேர்வு பண்றாங்க, கமருதீன் வந்து சபரியை தேர்வு பண்றாங்க. டாஸ்க்கும் நடக்குது. இந்த டாஸ்க் பொறுத்தவரை போட்டியாளர்கள் காலில் பலூன்கள் கட்டி விடப்படுது. எதிரில் விளையாடுற போட்டியாளர்கள் அடுத்த போட்டியாளரோட காலில் கட்டப்பட்டிருக்கிற பலூனை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் டாஸ்கா இருக்குது. அதே நேரத்தில் உதவியாளர்கள் பலூன் எதையுமே உடைக்க கூடாது. அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களோட பலூனை பாதுகாக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை. இருந்தாலும் இந்த டாஸ்கை பொறுத்தவரை விக்ரம் வந்து ரூல் பிரேக் பண்ணி தான் விளையாண்டு இருக்காரு. அதாவது ஆதிரையோட பலூன் எல்லாம் உடைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எஃப்ஜே கவட்டை கடையில கையை விட்டு எஃப்ஜே சரிச்சு விடலாம் பாக்குறாரு. இதெல்லாம் ரொம்பவே தவறா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அப்படி எஃப்ஜேயோட காலை இழுக்கும் போது எஃப்ஜேயோட தோளுக்கு மேல ஆதிரை உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஆதிரை வந்து விழுறாங்க. விழும்போது நல்ல வேலை கையை ஊனிடுறாங்க, இல்லன்னா மூஞ்சி மோரெல்லாம் அந்து போயிருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்கோட இறுதியில கமருதீன் தான் வின் பண்றாரு. அந்த வகையில அடுத்த வார கேப்டனா கமருதீன் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எஃப்ஜே பொறுத்தவரை விக்ரம போட்டு பொளக்குறாரு. அதாவது விக்ரம பொறுத்தவரை நான் தான் உத்தமன் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு அலையறாமல, உத்தமன் பண்ற வேலையா இது? என் ஷோல்டர்ல ஆதிரை இருக்கிறா, என் காலை பிடிச்சு இழுக்கிறான், இதெல்லாம் எவ்வளவு கேவலமான செயல். நான் கத்தி பேசுறதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வருவான்ல, இவன் என்ன உத்தமம் பண்ற வேலையா பார்த்துட்டு இருக்கான்? இவன் பண்றது கேவலமான வேலை, நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான், ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான், சிம்பத்தியை கிரியேட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விக்ரம கிளின்னு கிளிக்கிறாரு. ஏய், இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த? இப்படி ஒரு கேம் ஆடி இருந்தா அப்படின்னா வேற லெவல்ல இருந்துக்குமேடா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு எஃப்ஜே பேசும்போது நமக்கு தோணுச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல ஆதிரை வந்து எஃப்ஜே சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதாவது எஃப்ஜே என்னதான் இருந்தாலும் வார்த்தையை விடாத, நல்லவ மாதிரி நடிச்சான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த இடத்துல எஃப்ஜே வந்து என்னம்மா அவன் இவ்வளவு கேவலமா கேம் ஆடுறான், எல்லா டாஸ்க்லயுமே இப்படிதான் ஆடிட்டு இருக்கான், இந்த இடத்துல அவனுக்கு சொம்பு தூக்கிட்டு நீங்க வரீங்களா? என்ன பொறுத்தவரை நான் தப்பா எதுவுமே பேசலையே, நல்லவன் கார்டை தான் விக்ரம் வந்து பயன்படுத்தி இருக்கான், அவன் உத்தம மாதிரி நடிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப பதிவு பண்றாரு. அந்த இடத்துல முதல்ல விக்ரம பொறுத்தவரை சிரிச்சு கேலி கிண்டல் பண்றான் எஃப்ஜே. இதை பார்த்து எஃப்ஜே பொறுத்தவரை உனக்கு வேற என்ன பண்ண தெரியும், கேவலமான வேலை எல்லாம் பண்ணிட்டு கடைசியா பார்த்தோம் அப்படின்னா காமெடி அப்படிங்கிற மாதிரி காமெடியன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன், இதை தாண்டா வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் போட்டு பழக்கிறாரு. ஐயோ நம்மளோட சரக்கு முடிஞ்சு போச்சே, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சானுங்களே அப்படிங்கிற மாதிரி சிம்பத்தி கார்ட கையில் எடுக்கிறாரு. ஆமாங்க, சாரி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என் கையெல்லாம் நடங்குது, அம்மா மேல சத்தியமா நான் பண்ணது தப்பு, நான் உணர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டு இருக்காரு. அட எச்ச, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு ஸ்டாங்காம காலில் விழுறியாடா, நீ எல்லாம் எப்படிப்பட்ட பிளேயரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல எஃப்ஜே அதை தான் சொல்றான். அதாவது எல்லா கேம்லயுமே கேவலமா விளையாடிட்டு சாரி கேட்கறது, காலில் விழுறது, மன்னிப்பு கேட்கறது, அம்மா மேல சத்தியமா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது, என்னடா இப்படி நல்ல மாதிரி இப்படி நடிக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி போட்டு போலன்னு பொழக்கிறாரு. இருந்தாலும் விக்ரம பொறுத்தவரை நான் நல்லவன்டா, மன்னிச்சிருங்கடா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன்டா, நான் பண்ணது தப்பு தான்டா, நான் பண்ணதெல்லாம் கேவலமானது தான்டா, இந்த வீக்கெண்ட்ல
விஜய் சேதுபதி என்னதான்டா காரித்து போக போறாரு, மக்கள் எல்லாருமே என்ன அசிங்கமா தான் பேச போறாங்க, எஃப்ஜே பேசினால தப்பே கிடையாது, நான் பண்ணதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி நல்லவன் வேஷம் போடுறான். ஆமாங்க, பொதுவாவே தப்பு பண்றதை ஒத்துக்கிட்டா நல்லவன் அப்படிமே சொல்லிடுவாங்க. மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாரு. அதே மாதிரி இந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை தன்னை நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோகமா மூஞ்ச வச்சுக்கிறான், கை நடுங்குதுங்கிறான், அம்மா மேல சத்தியங்கிறான், பாக்குறதுக்கு கன்றாவியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை என்னோட சப்போர்ட் எஃப்ஜேக்கு தான். எஃப்ஜே சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிதர்சனமான உண்மை. விக்ரம பொறுத்தவரை ரொம்பவே போலியா கேவலமா நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு இருக்கான் அப்படிங்கறத என்னோட கருத்தும். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல அரோராவா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், விக்ரம் தான் மன்னிப்பு கேட்டார்ல, இதுக்கப்புறமா அவரை துன்புறுத்தினா என்ன கணக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு வராங்க. இருந்தாலும் எஃப்ஜே அந்த இடத்துலயும் போட்டு பழக்கிறான். அதாவது விக்ரமுக்குலாம் இந்த கேம்ல விளையாண்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் கிடையாது. அவனை பொறுத்தவரை பணக்காரன், அவன் டைம் பாஸ்க்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அவனுக்கு இந்த கேம்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த டாஸ்க்ல கூட அவங்க டீம் வின் பண்ணி இருந்தா என்னோட குடும்பம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர வேண்டாம், சுபிக்ஷாவோட குடும்பம் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே அவனுக்கு இந்த கேம் முக்கியமே கிடையாது, அவன் டைம் பாஸ்க்காக மட்டும்தான் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதாவது எஃப்ஜே வந்து தன்னை நியாயப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக விக்ரம டார்கெட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அரோரா கனி இந்த ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து எஃப்ஜே போதவள சூப்பர்மா, நீங்க பேசுங்க, நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே ஆதிரை இந்த ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து மச்சான் நீயும் நானும் ஒண்ணுதான்டா அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே பார்த்து பேசுறாரு. பக்கத்துல இருக்கிற ஆதிரை வந்து ஆமாப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேலி கிண்டல் பண்றாங்க. கமருதீனை பொறுத்தளவுல நைஸா கலண்டர்றாரு. ஆமாங்க, எஃப்ஜே எப்படி பெண்களை பயன்படுத்தி ஒரு கேவலமான கேம் ஆடினானோ அதே மாதிரி தான் கமருதீனும் பெண்களை பயன்படுத்தி ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்கான். உண்மையாவே பாரு அரோரா இந்த ரெண்டு பேரு கூடயும் கமருதீன் சேராம தனியா ஒரு வாரம் விளையாண்டான் அப்படின்னா அவனோட உண்மையான குணம், அதாவது ரவுடித்தனம் வெளியே வரும். அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாரு கூட மிங்கிள் ஆகி சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 75 நாளை கொண்டாடுறதுக்காக பிக் பாஸ் வீடியோல கேக் வருது. போட்டியாளர்கள் எல்லாருமே கேக்கை வெட்டி கொண்டாடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஹீரோ அப்படின்னா எஃப்ஜே தான் நான் சொல்லுவேன். எதுக்காகனா இந்த ஆபாச நாயை யாராவது பொழந்து கட்டுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எஃப்ஜே அரோராவை போட்டு பொழந்து கட்டினாரு. அதே மாதிரியே இந்த வக்ரம் பிடிச்ச விக்ரமோட முகத்திலேயே மொத்தமா கிழிச்சாரு எஃப்ஜே அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இன்னைக்கு எஃப்ஜேயோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.